Hi students, in the previous video we studied about spermatogenesis. In this video we are going to study about oogenesis. Oogenesis is the process by which the female gamete, or we can say it as the ovum or the egg, is developed in the ovaries. நம்மளுடைய ஃபீமேல் கேமெட் அதாவது ஓவம் இல்லை எக்குன்னு சொல்லுவோம். அது ஓவரீஸில் எப்படி டெவலப் ஆகுதுன்றது தான் வந்து oogenesis. The ovaries, they remain attached by means of meso-ovarian ligaments. ஸோ ஓவரி வந்து என்ன ஆகும், அசையாமல் இருக்கும். அது வந்து எதால் வந்து அசையாமல் இருக்கும்னா மீசோ ஒவேரியன் லிகமெண்ட்ஸில் வந்து அட்டாச்சாக இருக்கும். அதனால் வந்து அது அசையாமல் இருக்கும். In a non-pregnant women, each and every month, every ovary will produce an egg. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமெனில் அவங்களுடைய பியூபர்ட்டியில் இருந்து, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்பத்தில் இருந்து அவங்களுடைய மெனோபாஸ், அந்த மென்சுரேஷன் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து ஒரு எக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு மந்த்தும். அப்போ 1 இயரில் வந்து அவங்க 12 எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ லைக்வைஸ் each and every month one ovary will produce one egg. பார்த்திங்கன்னா 2 ஓவரிஸ் இருக்குது நமக்கு. ஒரு மந்த் வந்து லெஃப்ட் ஓவரி எக் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணும், ரைட் ஓவரி வந்து எக் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஃப் there is any deformity in the ovary, ஒரு ஓவரியில் வந்து ஏதாவது ஒரு மால் ஃபங்க்ஷனிங் இருக்குது அப்படின்னு அந்த ஓவரியை ரிமூவ் பண்ணிட்டாலும் இன்னொரு ஓவரியால் ஒரு ஓவரி மட்டுமே இருந்து ஒரு விமன் வந்து நல்லா ரீப்ரொடக்டிவ் லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். ஸோ இன் தட் கேஸ் வாட் ஹேப்பன்ஸ், த ஒன் ஓவரி இட் செல்ஃப் தே ப்ரொடியூஸ் எக் எவ்ரி மந்த். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் ஒரே ஓவரியே வந்து எக் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நார்மலாக 2 ஓவரி இருக்கும்போது ஒரு மந்தில் வந்து லெஃப்ட் சைடும் இன்னொரு மந்தில் ரைட் சைடும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து எக் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் ஒரு ஓவரியை ரிமூவ் பண்ணியிருக்கிற ஒரு இண்டிவிஜுவலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரியே அந்த இன்னொரு ஓவரியோட ஃபங்க்ஷனையும் எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்து எவ்ரி மந்த்தும் எக் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். We have studied spermatogenesis in 3 phases. Likewise, I have divided the oogenesis also into 3 phases so that it will be easy for you to understand. Multiplication phase, growth phase and the maturation phase. Coming to the multiplication phase. During the foetal development, the ovaries start to develop in the 11th week itself. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் when a child develops, ஒரு 11th வீக்லேயே என்ன ஆகும், அவங்களுடைய ஓவரிஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். Certain cells that are present in the germinal epithelium of the foetal ovary, they will be dividing by mitosis and producing millions of egg mother cells or the oogonia. ஸோ ஒரு 11th வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டஸோட ஓவரிஸ் வந்து டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபோட்டல் ஓவரியில் உள்ள சில ஜெர்மினல் எபித்தீலியல் செல்ஸ் வந்து என்ன பண்ணும், மைட்டாசிஸ் மூலமாக டிவைட் பண்ணி கண்டினியூஸாக மில்லியன்ஸ் ஆஃப் எக் மதர் செல்ஸ் ஆர் த யூகோனியாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது 3லேருந்து 8th மந்த் வரைக்கும் அது பாட்னு வந்து இந்த எக் மதர் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கும். Coming to the growth phase, the oogonial cells, what happen, they will be entering into the meiosis prophase 1 stage. ஸோ என்ன ஆகுது, எப்போதுமே வந்து நம்மளுடைய germinal cells, they divide by meiosis so that they produce the haploid number of cells. ஸோ நம்ம படிச்சிருக்கோம் மியாசிஸ் வந்து ஒரு ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ நம்மளுடைய கொனாட்ஸில் வந்து எப்போதுமே என்ன நடக்கும், ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும். அதனால தான் என்ன ஆகும், ஒரு டிப்ளாய்ட் செல்லிருந்து ஒரு ஹாப்ளாய்ட் செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இது யூகோனியல் செல்ஸ் வந்து டிப்ளாய்டாக இருக்கும். இந்த டிப்ளாய்ட் செல்ஸ் வந்து என்ன பண்ணுது,
மியாசிஸில் இருக்கிற ப்ரோஃபேஸ் 1 அதுவும் ப்ரோஃபேஸ் 1ல் இருக்கிற டிப்ளோட்டின் ஸ்டேஜில் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். டெம்ப்ரரியாக அதோடைய க்ரோத் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணணும்னா ப்ரைமரி ஊசைட்ஸ். ஸோ என்ன ஆகுது, இந்த ஊகோனியல் செல்ஸ் வந்து மியாசிஸில் ப்ரோஃபேஸ் 1 தட்டு பர்டிகுலர்லி டிப்ளோட்டின் ஸ்டேஜில் வந்து டிவிஷனை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன ஃபார்ம் பண்ணுது, ப்ரைமரி oocytes. So before the child is born itself, the oogonial mother cells are formed. They are not added or formed after the childbirth. ஒரு குழந்தை பிறந்த பிறகு the oogonia or the egg mother cells வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை. This oogonial cells, what they start to divide by meiosis. They enter into the meiosis 1 prophase stage, that too particularly the diplotin stage, and they form the primary oocytes. So இந்த oogonial cells வந்து என்ன பண்ணோம், மியாட்டிக் டிவிஷனுக்குள்ளே போகும். இந்த ஊகோனியல் செல்ஸ் வந்து டிப்ளாய்டாக இருக்குது, அது ரெடியூஸ் ஆகி நமக்கு ஹாப்ளாய்ட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதனால் என்ன ஆகுது, அதில் அங்கே வந்து மியாட்டிக் டிவிஷன் நடக்குது. மியாட்டிக்கோட ப்ரோஃபேஸ் 1ல் உள்ள டிப்ளோட்டின் 1 ஸ்டேஜில் வந்து என்ன ஆகுது, அதோடைய க்ரோத் வந்து டெம்பரரியாக அரெஸ்ட் ஆகி என்ன ஸ்டேஜ் ஃபார்ம் பண்ணுதுன்னா ப்ரைமரி oocytes. These primary oocytes, what will happen, they will be getting surrounded by a single layer of granulosa cells, and they form the primordial follicles or the primary follicles. So in the primary oocytesல வந்து ஒரு layer of granular cells வந்து surround ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது, primary follicles. ஸோ இந்த ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னா நியர்லி வந்து 2 மில்லியன் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஓவரி, அதாவது 2 ஓவரிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஓவரிலையும் அபவுட் 2 மில்லியன் ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த சைல்டு வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும் போது ஒன்ஸ் வென் தே கம் டு த பியூபர்ட்டி, ஸோ பியூபர்ட்டியில் ஸ்டேஜுக்கு வரும் வரைக்கும் அது இதுவாகும். அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைல்டுலேயும் வந்து 60 to 80,000 ஃபாலிக்கல்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஒவ்வொரு ஓவரிலையும். ஸோ இந்த 2 மில்லியன்ன்றது வந்து என்ன ஆகுது, 60,000 to 80,000 ஃபாலிக்கல்ஸ் மட்டும்தான் இருக்குது. மீதி ஃபாலிக்கல்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா அவங்க பிறந்ததுலேருந்து பியூபர்ட்டி வரைக்கும் வளர வளர என்ன ஆகுதுன்னா அந்த மீதி ஃபாலிக்கல்ஸ் வந்து அப்படியே டீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். We studied the egg mother cells or the oogonia. They divide meiotically and enter into the prophase 1 diplotin stage and form the primary oocytes. So the growth is arrested in this stage, and after that, after birth, the primary oocytes, they develop into the primordial or the primary follicles. So the primary follicles, so this is the primary follicles. So this they will be having a single layer of granulosa cells. So inside this the oocyte will be there. So this primary follicles, they develop into the secondary follicles by forming many layers. So இந்த single layer இருக்கிற granulosa layers என்ன ஆகும்னா many layers of granulosa cells form பண்ணி they form the secondary follicles. So here the oocysts, they will be developed enveloped by the zona pellucida layer. ஸோ இந்த oocyst வந்து கவர் பண்ண மாதிரி என்ன இருக்கணும், zona pellucida லேயரும் டெவலப் ஆகி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ், திஸ் fluid filled cavity, that is the antrum. ஸோ antrum வந்து இந்த சென்டரில் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த antrum டெவலப் ஆகிறத வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா tertiary follicle. ஸோ த அவுட்டர் வந்து தீக்கா லேயர். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃபாலிக்கலில் வந்து அவுட்டர் தின் தீக்கா லேயர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தீக்கா லேயர் வந்து என்ன ஆகும்னா தீக்கா இன்டர்னா தீக்கா எக்ஸ்டர்னா அப்படின்னு வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இங்கே தீக்கா லேயர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த தீக்கா லேயர் என்னவா இருக்கும், தீக்கா எக்ஸ்டர்னா தீக்கா இன்டர்னான்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகியிருக்கும். The tertiary follicle
with the antrum, theca interna and theca externa layer is formed. So now what happened? The oocyst. So the oocyst inside, they will be undergoing the meiotic division. ஸோ ப்ரோஃபேஸ் 1 டிப்ளோட்டன் ஸ்டேஜில் வந்து அது ஸ்டாப் ஆகிருந்ததில்ல. இப்போ என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற யூசிஸ்ட் வந்து தே வில் பி அண்டர்கோயிங் த மியாட்டிக் 1 டிவிஷன் அண்ட் தே வில் பி ப்ரொடியூசிங் ஹாப்ளாய்ட் செகண்டரி oocyte அண்ட் 1 ஃபர்ஸ்ட் போலார் பாடி. ஸோ இந்த உள்ளே இருக்கிற அந்த oocyte வந்து என்ன பண்ணது, மியாட்டிக் டிவிஷன், ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணி ஒரு லார்ஜ் செகண்டரி oocyteயும் ஒரு ஸ்மால் ஃபர்ஸ்ட் போலார் பாடியையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் a unequal division. So this first polar body will be getting disintegrated. The secondary oocyte, they will be developing into the ovum if there is fertilization. So in the secondary oocyte வந்து fertilization ஆனாதான் அது வந்து என்னவா ஃபார்ம் பண்ணும், நம்மளுடைய ஓவம் இல்லை எக்காக ஃபார்ம் பண்ணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், இந்த செகண்டரி oocyte அப்படியே அந்த மியாட்டிக் 1லேயே அதோட டிவிஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஓவம் வந்து வெளியே வந்து அப்படியே வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகிடும், ஃபர்ஸ்ட் போலார் பாடியும் டிஸ்இன்டெக்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, இந்த மியாட்டிக் டிவிஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் போலார் பாடி, அது ரெண்டாக டிவைட் பண்ணி 2 போலார் பாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் போலார் பாடி ஒன்று இருக்கும், அப்புறம் த ஓவம் ஆர் த எக் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய இந்த ஃபாலிக்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, ஓவம் ஆர் த எக். ஸோ இந்த இதில் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, இந்த ஆண்ட்ரம் அது வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த ஊசிஸ்ட் வந்து டிவைட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு, கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ், அதாவது ஜோனா பெலிசுடா எல்லாமே நல்லா ஃபுல்லாக டெவலப் ஆகி ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கிளாக வந்து டெவலப் ஆகிருக்கு. What we saw in the diagram only we are going to see as notes. The primary follicles are formed with the single layer of granulosa cells. What happens, this primary follicles will be getting surrounded by many layers of granulosa cells and one theca layer, and they will be forming the secondary follicles. So from the primary follicles, secondary follicles are formed with many granulosa cells. Next what will happen, a fluid filled space called as the antrum will be developed in the secondary follicle and they will be getting transferred into the tertiary follicle. அப்போ ஒரு tertiary follicle என்ன இருக்குன்னா fluids filled space antrum இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இந்த theca layer, here it gets organized into an theca interna and an outer theca externa. The primary oocyte, now what happens, the primary oocyte within the tertiary follicle, they will be growing in size and they will be completing the first meiotic division and forming the secondary oocyte. So from the primary oocyte, now the secondary oocyte is formed. So this division is an unequal division. As a result, what will happen, one large haploid secondary oocyte and one small first polar body will be formed. The first polar body will disintegrate once when it get fertilized. Only when the secondary oocyte get fertilized, it will be undergoing the second meiotic division and producing a large cell, that is the ovum, and a second polar body. So this second polar body will also disintegrate. So as a result of oogenesis, only one ovum will be produced and all the other 3 polar bodies will be disintegrated. So now what will happen, the tertiary follicle, they will be becoming a mature follicle or the Graafian follicle. So இப்படி ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த ஓவமில் வந்து அந்த டெர்ஷரி ஃபாலிக்கிள் உள்ளே இருந்து தான் என்ன ஃபார்ம் பண்ணுது, மெச்சூர் ஃபாலிக்கிள் இல்லை கிராஃபியன் ஃபாலிக்கிள். Already I have told you, only if fertilization takes place,
The secondary oocyte will undergo the second meiotic division and producing the ovum or the egg. ஏன்னா என்ன பண்ணும், அந்த ஸ்பெர்மில் இருந்து சென்ட்ரியோல் வரணும், வந்து தான் என்ன பண்ணும், செகண்டரி ஊசைட்டை செகண்ட் மியாட்டிக் சென்ட்ரியோல்ஸ் டெவலப் பண்ணி அந்த சென்ட்ரியோல்ஸ் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த செகண்ட் மியாட்டிக் டிவிஷனுக்கு அவங்க போவாங்க. ஸோ only when fertilization takes place, the secondary oocyte will be developing into the ovum. Otherwise, what will happen? The second meiotic division will not be completed and the egg will disintegrate as the menstrual flow. ஸோ நமக்கு வர அந்த மென்சஸாக அது அந்த எக் தான் ரப்சர் ஆகி வெளியே வந்துடும். At the end of oogenesis, only one haploid ovum is formed. Other three had to எப்போவுமே ஒரு மியாட்டிக் டிவிஷன் எண்டில் 4 haploid cells will be formed. Here only one haploid ovum will be developed and other 3 are polar bodies which will be disintegrating. This is the flowchart of oogenesis. It may be asked as a 2-mark question. In the fertile ovary, what happens? Certain cells of the germinal epithelium, they will be undergoing the mitotic division and producing the oogonia or the egg mother cell. This egg mother cell will undergo the meiotic division 1, that is prophase 1, and they will be producing the primary oocyte. So at this stage the division will be arrested. Once when the child attains the puberty, this primary oocyte will divide meiotically and they will be producing the secondary oocyte. So they will be completing the meiosis 1 and developing into the secondary oocyte and a first polar body. So this polar body will divide and disintegrate. This large secondary oocyte will again undergo the meiosis 2 only when it is fertilized. So in the secondary oocyte fertilize ஆனாதா meiosis 2 complete பண்ணி one large ovum and a second polar body will be formed in the adult reproductive life. I think all have understood the topic. So this oogenesis flowchart and the process of oogenesis notes, you write as home test and post your answers. Stay home, stay safe. Thank you, children.